ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் உணர்த்தின வசனத்தை தியானிக்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது 16வது வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரலப்பா, இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் தான் பேசணும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டை நோக்கி ஜெபிக்கலாமா? ஏசப்பா, சத்தத்தை யாரெல்லாம் கேட்க விரும்புகிறீங்க அவங்க மாத்திரம் கையை தூக்குங்கப்பா. ஆண்டோடைய வார்த்தையை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். இந்த மனுஷனுடைய பேச்சுக்கு நாங்கள் வரவே இல்லை. இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நீங்கள் பேசுங்கப்பா. ஏசப்பாட்ட பேசுங்க பார்க்கலாம், அவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை படிமா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் அவர் பிரதான ஆசாரியார் இருக்காராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மெய்ப்படுத்தும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு நிறைய பேர் உண்டுங்க பைபிளில். அதாவது அவர் பூமியில் மனிதனாய் வந்தனால அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து தீர்க்கதரிசன புஸ்தகம்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுது. அதாவது அவர் ஒரு கல், இன்னொரு இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா அவர் மலை, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கிளை, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொளுத்த கிடா. இப்படி நிறைய நாமங்கள் ஆண்டவருக்கு உண்டுங்க. ஆனால் இந்த எபிரேயரில் நம்ம பார்க்குறோம், அவர் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பிரதான ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க உயிருள்ளவர்களாக இருக்க முடியாது. ஒரு மனுஷன் எப்படி வாழ்வாங்களோ அதே போல தான் அவங்க வாழ முடியும். ஏன்னா அவங்க மனிதர்களாக இருக்கிறபடினால. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு பிரதான ஆசாரியர் உண்டு. நியாயப்பிரமாண காலத்தில், அந்த நியாயப்பிரமாண காலத்தில் அந்த பிரதான ஆசாரியன் நல்ல கவனமாக கேளுங்க, அவங்க மனிதர்களாக இருக்கிறபடினால அவங்க மரிச்சிருவாங்க. நல்லா பதிவு பண்ணி வச்சுட்டுங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தேவனாக இருக்கிறபடினால, அவர் தேவகுமாரனாய், அவர் மேசியாவாக இருக்கிறபடினால அவர் என்றும் ஜீவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். மரித்தது உண்மைதான், ஆனால் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவரே, அதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எடுங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, 23ஆம் வசனத்தை படிமா. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால், அதாவது ஒரு பிரதான ஆசாரியன் தொடர்ந்து அவன் நிலை நிற்க முடியாது உலகத்தில், இந்த பூமியில் தொடர்ந்து வாழ முடியாது. ஏன்னா அவன் மனிதனாக இருக்கிற அப்படின்னால அவனுக்கு குறுக்கப்பட்ட அந்த ஆயுஷ் நாட்கள் மட்டும் தான் அவன் உலகத்தில் வாழ முடியும். அதனால் அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க, அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியாக்கப்படுகிறவர்கள் அநேகவராயிருந்தார்கள். அதனால ஒரு ஆசாரியன் மரிச்சிட்டான் அப்படின்னா அடுத்த ஆசாரியன் வந்துருவாரு, ஒரு ஆசாரியன் மரித்தா இன்னொரு ஆசாரியன் வந்துருவாரு. இப்படிதான் ஆசாரியர்கள் மாறி மாறி போயிருந்தாங்க. அடுத்த வசனத்தை படிமா. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, அவர் மாறாதவர், அவர் என்றும் ஜீவிக்கிற ஆண்டவர். நல்ல கவனமாக்கல். நமக்கு இருக்கிற இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் மாறி போக மாட்டார். ஒரே நேரம் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆண்டவர். அதில் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் செய்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்பவருக்கு அவர் எப்பொழுதும்
உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. நல்லா உங்களுக்கு புரியுதாம்மா? நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த பிரதான ஆசாரியர் எப்பொழுதும் ஜீவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமீன். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவனாயிருக்கின்ற சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவன். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கால் கேளுங்க. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம், இந்த அவருடைய பாடுகள் பற்றிய ஒரு உபதேசம், அவருடைய மரணத்தை குறித்து உபதேசம் கொஞ்சம் இடரலாக இருக்கும். ஆனால் அவருடைய பிறப்பை குறித்து உபதேசம் அது இடரல் வராது. அநேகருக்கு இது இடரலாக இருக்கும். யாருக்கு தெரியுமா? பெருமை உள்ளவங்களுக்கு இது இடரலாக இருக்கும், சிலுவை பற்றிய உபதேசம். ஆனால் அவருடைய பிறப்பை குறித்து உள்ள உபதேசம் அவங்களுக்கு அவள் இடரலாக இருக்காது. அன்றைக்கு யூதர்களுக்கு அது இடரலாக இருந்துச்சு, கிரேக்கருக்கு அது பைத்தியமாக இருந்துச்சுங்க. எது? சிலுவை பற்றிய உபதேசம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பிரதான ஆசாரியரை குறித்து அன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமாம். முதல்ல நம்ம பார்த்தோம், இந்த பிரதான ஆசாரியர் எப்பொழுதும் ஜீவிக்கிற ஆண்டவர். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தான் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவராயிருக்கிறார், எப்பொழுதும் ஜீவிக்கிற ஆண்டவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் பிரதான ஆசாரியர். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. பாருங்க, அதை குறித்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதுதான் நம்ம இப்போ ஆழமா நம்ம தியானிக்க போறோம். அவர் என்ன சொல்றாரு? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். பழைய ஏற்பாடு காலத்தில் கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வந்து அவர் வெளிப்படலைங்கிறனால பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் உண்டுங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து மனிதர்கள். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ளும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா மனிதர்களும் ஒரே குணமுள்ளவர்களாக இருக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். ஒருவேளை நம்ம பிரச்சனை இந்த பிரதான ஆசாரியர்கிட்ட போய் சொல்லும்போது, இந்த பிரதான ஆசாரிகளை மனிதர்களாக இருக்கிறபடினால ஒரு சிலர் நமக்காக பரிதபிப்பாங்க, ஒரு சிலர் பரிதபிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறபடினால, இந்த பிரதான ஆசாரியர் அவர் நம்மை உண்டாக்கினபடினால, அவர் நமக்கு நித்திய பிதாவாக இருக்கிறபடினால அவர் நமக்காக பரிதபிப்பாராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். நல்ல கவனமாக்கள், எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு பரிதபிக்க முடியாதுங்க. ஆமாம், எனக்காக ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஊழியக்காரங்க எனக்கு ஐக்கியம் உண்டு. அந்த ஊழியக்கார்ட்ட பேசுவேன், இந்த ஊழியக்கார்ட்ட பேசுவேன். நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவங்க பிரச்சனையை வச்சே உங்களை எடை போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இது மனுஷனுடைய ஸ்பாவம். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லைங்க. அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆமேன். கண்பானவர்களே, இன்றையிலிருந்து உங்களுக்கு பிரதான ஆசாரியர் யாரு தெரியுமா? இயேசு மட்டுமே. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரதான ஆசாரியர் நல்ல கவனமாக கேளுங்க. அதாவது சில பிரதான ஆசாரியர்கள் வந்து பரிதபிக்க கூட மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்காய் பரிதபிக்கிற தேவன். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அன்றைக்கு அவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஜனங்கள்லாம் அவர் பின்னாடியே போகிறாங்க, ஆண்டவரை தேடி அவருடைய வார்த்தைக்காக அவருடைய வசனத்துக்காக தவிக்கிறாங்க. அவர் அற்புதம் செய்கிறார், பின்னாடி போகிறாங்க. அந்த ஜனங்கள் 3 நாளாக ஆண்டவர்கிட்டே தங்கிட்டாங்க. ஆண்டவர் இந்த ஜனங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக பரிதபிக்கிறார். நோய்களை குணமாக்குறாரு, எல்லாருடைய பலவீனத்தை நீக்கி போடுறாரு, பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுக்குறாரு, குஷ்ட நோயெல்லாம் சுத்தமாக்குறாரு, கொடிய நோயெல்லாம் குணமாக்குறாரு. அவங்களுக்கு சரீரத்துக்கு ஆகாரத்தையும் கொடுத்து போஷிக்கிறார். வசனம் சொல்லுது, அவர்களுக்காக அவர் பரிதபித்தாராம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக, நம்முடைய ஆண்டவர் நமக்காய் பரிதபிக்கிற தேவன். இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் நமக்காக பரிதபிக்க மாட்டாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, புலம்புவாங்க தெரியுமா, என் பிள்ளைகள் எனக்காக பரிதபிக்கலை, எங்கள் பெற்றோர்கள் பரிதபிக்கலை, என் கூட பிறந்தவங்க பரிதபிக்கலை. யாரும் பரிதபிக்க மாட்டாங்க, ஏசப்பா மட்டும் தான் பரிதபிப்பார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. ஏன் பரிதபிக்கிறார் தெரியுமா? அவருடைய இரத்தத்தால் நீ கழுவப்பட்டபடினால, உனக்கும் அவருக்கும் இரத்த உறவு இருக்கிறபடினால அந்த பிரதான ஆசாரியர் அவர் வந்து பரிதபிக்கிறார். அவருடைய இரத்தத்தை நீ சொந்தம் பாராட்டி, அந்த இரத்தத்தினால நீ ரட்சிப்பை பெற்றதுனால, அந்த இரத்தத்தினால இயேசுவின் இரத்தத்தினால பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதுனால அவர் உனக்காக பரிதபிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து.
எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்காய் பரிதபிக்கிற யார் இருக்கா? ஆமாம், நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டா உனக்காக பரிதபிக்க பரம தகப்பன் இருக்கிறார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஆமேன். இந்த பிரதான ஆசாரியர் இவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுறதுக்கு ஒரு உதவிச்சவர் வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 53 பார்க்குறோம், அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினார். அவர் இந்த பாடுபடும் போது அவருடைய இப்போ எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 53 ஒரு வசனம் உண்டு பாருங்க, எடுங்க பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை படிங்கம்மா. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுப்பவருமாய் இருந்தார். அதாவது எப்படி இருந்தாலும் தெரியுமா, மனுஷரால் நமக்காக அவர் என்ன பாடுபட்டுருக்காரு பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். பாருங்க, மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், நம்ம காண்கிறவர்களையும் காணாதவர்களை உருவாக்கின தேவன். வேதம் சொல்லுது, காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், வார்த்தையாய் உள்ள ஆண்டவர், வார்த்தை கொண்டே உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும். அதாவது மனுகுலத்தை வெறும் களிமண்ணை கொண்டு மனுகுலத்தை உண்டாக்கின தேவன் மனுஷரால் புறக்கணிக்கப்படுறாருங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்காக இந்த வேதனைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார், நமக்காக அவர் வேதனைப்பட்டார். எனக்கு அன்பார யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பாவம் செய்து நம்ம அதுக்குள்ள தண்டனை பெறணும்னாலே அதுக்கு எவ்வளோ திரையிறோம். நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ சோதனை கொடுக்கிறார், நமக்கு திரையிறோமே. நம்ம பாவத்தை மறைச்சு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவம் இல்லாத தேவன், யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நமக்காக மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டாராங்க. யோசித்து பாருங்கம்மா, சிந்திச்சு பாருங்க. அவரை கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கிங்களாங்கம்மா. உங்கள் வேலையை பார்க்கிங்க, உங்கள் தேவைகளை பார்க்கிங்க, உங்கள் குடும்பத்தை பார்க்கிங்க. அவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? வசனம் ஒன்று எடுங்க பார்க்கலாம். அருமையான ஒரு வசனம் எடுங்க பார்க்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நான் மத்தியானம் தியானிச்ச அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். 9ஆம் வசனம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ள மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையாலும் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி பாருங்க, அவர் நமக்காக அவர் மரித்தும் பிழைத்தும் எழுந்திருக்கிறாராம். நமக்காக நம்ம அவருக்காக என்னங்க செய்கிறோம்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ஒரு பிரதான ஆசாரியர், யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அவருடைய ஸ்தானத்தை விட்டு, அவருடைய தெய்வீகத்தை விட்டு தேவசாயலாக இருந்தவர் ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக மாறியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா பாருங்க. இந்த ஆண்டவரை குறித்து நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கிறது தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிப்பாராம். நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது பரிதபிப்பாராம். இந்த பரிதபிக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாராம் பாருங்க. அதில் எல்லாவற்றிலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவோம். இந்த பிரதான ஆசாரியர் பரிதபிக்கிறவர் மாத்திரமல்லங்க, அவர் நீங்கள் எதற்காக நீங்கள் வேதனைப்படுறீங்க, எதற்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க என்று சொல்லி, ஒரு பக்கம் அவர் கடவுள் தேவனாக இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஒரு பிரதான ஒரு ஆசாரியாக இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நீ அவருடைய பாதத்தில் நீ அறிக்கை பண்ணும்போது அவர் முற்றிலும் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு அதனால தான் பாருங்கள், 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி இருக்க கடவோம். ஒருவேளை ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அறிக்கை பண்ணுறதை விட்டுறாதீங்க. ஏற்ற நேரத்தில் அவர் சகாயம் செய்வாராம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களுக்கு சகாயம் செய்வாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, பாவம் இல்லாதவர், அவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர். நீங்கள் அதில் பாருங்கள், அதிலே பாருங்கள்,
7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மேலும் நமக்கு தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வதற்காகவே வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என்ன பிரச்சனாலும் சரிதாங்க, பாடுகளை ஏற்றுக்கொண்ட தேவன் துக்கங்களை சுமந்து கொண்ட ஆண்டவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியால் அவர் சோதிக்கப்பட உதவிச்சர் வல்லவராயிருக்கிறார். அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பலவீனமா அவருடைய தழும்புகளாக நீங்கள் குணமாவீங்க. தரித்திரமா ஆண்டவரத்தில் புலம்புங்க, உங்களுடைய தரித்திரத்தை நீக்கி போடுவார். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் உயிருள்ளவராக இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை பார்த்தவர் ஒதுங்கிறதுக்கல்ல, மனுஷன் ஒதுங்கிடுவான், ஆனால் ஆண்டவர் ஒதுங்க மாட்டார். இன்னைக்கு உங்க விசுவாசம் ஏன் ஆண்டவர் மேல உங்க விசுவாசம் போகல? அதனால சொல்றாரு, தைரியமா அவர் இடையில நீங்க சேருங்கிறாரு. தைரியமா ஏசப்பாட்ட போங்க, தைரியமா அந்த கிருபாசன் அன்றைக்கு போங்க பார்க்கலாம், தைரியமா ஆண்டவர்கிட்ட போங்க பார்க்கலாம். தைரியம், அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். என்ன தம்பி உங்களுக்கு தேவை? என்ன தம்பி தேவை? உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களா? தைரியமாக ஏசப்பாட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவர் தான் உங்கள் எதிர்காலத்தை பார்க்குறவர். அவர் தான் உங்களுடைய எதிர்காலத்தை அவரை பார்க்கிறவர். அவர் உங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்காக தைரியமாக ஏசப்பாட்ட பேசுங்க, தைரியமாக பேசுங்க பார்க்கலாம். உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவர்கிட்ட பேசுங்கம்மா, ஆண்டவர் நடத்துவார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமாம், இந்த வார்த்தை போதாதாங்க. அவர் சொல்கிறார், தைரியமாக ஏசப்பாட்ட போங்க. ஏன் தெரியுமா? அவர் நமக்கு பிரதான ஆசாரியாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் எப்பொழுதும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவர் சகலமும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கூட்டத்தில் போய் நம்ம வெறுமையே வரக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரணும். அந்த வார்த்தையை அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே உற்று கேட்கணும். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுவார், வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவார். ஏன் நீ மற்றவங்கள்ட்ட புலம்புற? பிரதான ஆசாரியர் உனக்கு இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியர் உன்னுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? பிரதான ஆசாரியர் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பாருமா, உங்கள் தேவைகளை சந்திப்பார். என்ன தேவை உங்களுக்கு? அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் தான் உங்களுக்கு உதவி செய்வாராம். அவர் தான் உங்களுக்கு மாறாத தேவன். ஆமீன். இன்றைக்கி பிரதான ஆசாரியர் யாரும் பிடிக்கலைங்க. இன்றைக்கி பூமியில் இருக்கிற இந்த மாம்சத்தில் மனுஷனாக இருக்கிற இந்த பிரதான ஆசாரியரை தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஏமாந்துருவீங்க. இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்கிறார், பிரதான ஆசாரியன் மறிச்சிருவான், அவன் எப்பவும் மறிச்சிருவான். உங்களுடைய பலவீன குறித்து அவன் எப்பொழுதும் வேண்டுதல் செய்ய முடியாது. அப்படி சட்டம் இல்லை. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கார், அவர் இயேசு மாத்திரமே. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமீன். அவர் ரெண்டையில் நீங்கள் தைரியமாக நீங்கள் யாரையும் கொண்டு சேருங்கம்மா. யாரையும் நீங்கள் ஏசப்பாவை தைரியமாக ஏசப்பாட்ட கொண்டு வாங்க பார்க்கலாம். அவங்கள வெறுமையை அனுப்பவே மாட்டார் ஆண்டவர். ஏன்னா அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஆமீன். எனக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தால் அறிக்கை பண்ணி, உண்மையிலே கர்த்தர் எனக்காக பூமியில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி எனக்காக ரத்தத்தை சிந்தினார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேப்பா, இனி நான் பாவம் செய்தேன்னா உமக்கு நான் துரோகம் பண்ணது போல. ஆண்டவரே, நீ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கேன், நீ கரையை செலுத்தி மீட்டெடுத்திருக்கேப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேப்பா என்று சொல்லி அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உங்களுக்கு உடன்படிக்கை உண்டாங்க. யோசித்து பாருங்க பார்க்கலாம். ஆமாம், எங்கள் அப்பா கிறிஸ்டின், எங்கள் தாத்தா கிறிஸ்டின், நாங்களாம் கிறிஸ்டின்னு சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இரத்த உறவு இருக்கா? அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? உங்களுக்காக பரிதபிப்பாராம். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்போதும் கண்முனுக்கு என்று சொன்னார். ஏன் இன்றைக்கு ரத்தத்தை குறித்து உங்களுக்கு அறிக்கை பண்ண முடியல? இரத்த உறவு இல்லை. ஏன் இன்றைக்கு ரத்தத்தை குறித்து அறிக்கை பண்ண முடியல? இரத்த உறவு இல்லை. ஆமென். சூது வேண்டாங்க,
ஆனால் ஆவிக்குரிய ஞானம் வேணும். உலக சூது நமக்கு தேவையில்லை, உலக கபடு நமக்கு தேவையில்லை, இது தேவையில்லை நமக்கு. ஆனால் ஆவிக்குரிய ஞானம் வேணும். ஆமேன். ஆவிக்குரிய ஞானம் இல்லைன்னா முடியாது. அதில் நீ கோத்தை மாதிரி இருந்துட்டு நீ உலகத்தில் சூதுவாக இருந்தால் இது பிசாசு சேட்டை தானங்க, யோசித்து பாருங்க பார்க்கலாம். அதில் நீ கோத்த, இதில் நீ உஷார், யோசித்து பாருங்க. நான் புரியுதான்னு சொல்கிறது உங்களுக்கு? புரியுதா புரியலையாம்மா? ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. புரியுதா புரியலையா? எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் மாறாதவர். சொல்லுங்க, ஏசப்பா என்னை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா என்னை நினைச்ச மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமேன். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்களா? ஆண்டவர் அறியாத ஜனங்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாத ஜனங்கள், ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக நம்மளை நடத்துகிறா தெரியுமாங்க? எவ்வளோ சாட்சி சொல்லலாம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஏன் தெரியுமா? கிறிஸ்து நமக்காய் பரிதபித்துக் கொண்டே இருக்கிறார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவருடைய கவனம் பூரா உன் மேலே தான் இருக்கும். யோசித்து பாரு பார்க்கலாம். ஆண்டோடைய கவனம் பூரா நம்ம மேலே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? கரையை செலுத்தி நம்மளை மீட்டெடுத்திருக்க நமக்கு அவர் பிரதான ஒரு ஆசாரியர். சொல்லுங்க, ஏசு கிறிஸ்து எனக்கு பிரதான. பிசாசு வெக்கப்பட்டு ஓடிடுவான். சொல்லுங்க பார்க்கலாம், ஏசு கிறிஸ்து எனக்கு பிரதான ஆசாரியர். சொல்லுங்க பார்க்கலாம், ஏசு கிறிஸ்து எனக்கு பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வாங்க தெரியுமா? வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க அவங்களுக்காக பலி செலுத்துவாங்க. இப்போ இதை குறித்து தியானிச்சுட்டே இருக்கலாம், நேரம் ஆயிரும். இந்த பிரதான ஆசாரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அண்ணாச்சிமாரில் கேளுங்க. நீங்கள் பழைய ஏற்பாடு தியானிக்கலை, இந்த லேவியாரமும் இந்த என்னாகமும் இதெல்லாம் நீங்கள் தியானிக்கலை அப்படின்னா, யாத்திராமும் இதெல்லாம் தியானிக்கலை அப்படின்னா இதை புரிஞ்சுடுங்க. உபாகமும் இதெல்லாம் தியானிக்கலைன்னு சொன்னால் இதை புரிஞ்சுடுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதாவது பிரதான ஆசாரியர் என்ன செய்வாங்க தெரியுமா? வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்காக பலி செலுத்துவாங்க. அவங்களுக்காக. அவங்க குற்றம் செய்திருப்பாங்க. ஏன்னா அவங்க மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கனால, பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கனால அவங்களுடைய தவறுதல் நிமித்தம் என்ன செய்வாங்க? அவங்க பலி செலுத்துவாங்க. வருஷத்துக்கு ஒருக்க அவங்க பலி செலுத்துவாங்க. ஆனால் இப்போ கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடினால அவர் ஒரு நேரம் நமக்காக பூமியில் இரத்தத்தை சிந்தி அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவரே சுமந்து கொண்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதே எபிரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே 13ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்களின் தொளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தத்துண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கைகளை தட்டி கத்த நாமத்தை பயப்படுத்தும். எவ்வளவு நிச்சயம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்திருக்கிறார். பாபத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜீவன் உள்ள தேவன் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டாராம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிருள்ளவராயிருக்கிறபடினால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். நமக்கு இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர் அவர் மனுஷனா வந்தாருங்க. ஆனால் அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவகுமாரன். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மனுஷனாய் பூமியிலே அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனால் அவர் தேவகுமாரன், அவர் தேவன். இதுக்கு மேலே நமக்கு என்னங்க ஆசீர்வாதம் வேணும்? அதனால சொல்றாரு, தைரியமாக நீங்கள் கிருபாசன அண்டைக்கு வாங்க என்று சொல்கிறார். தைரியமாக வாங்க, அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆமீன். பரிசுத்தம் பெறணுன்னா அவர்கிட்ட மாத்திரம்தான் வர முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் பெறணுன்னா அவர்கிட்ட மாத்திரம்தான் பரிசுத்தம் பெற முடியும். ஆமீன். பரிசுத்தம் இல்லாமல், ஏன்னா நல்ல கவனமாக கேளுங்க, ஒரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமாங்க? முடியவே முடியாது. நியாயப்பிரமாண காலத்தில் அந்த பிரதான ஆசாரியர் அவங்க வழிகாட்டுறது போல இருந்துச்சு, முடியல. யாருமே நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பழிய முடியலை. இந்த கிருபையில் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாமெல்லாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நமக்கு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமாம். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்கம்மா. ஆமீன். எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்க. ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்க. ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்க. ஆமீன். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்கம்மா.
நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவரை மாத்திரம் அப்படி நோக்கி பாருங்க. ஜீசஸ். யாரும் வறுமையாக போகக்கூடாது. இதுவரைக்கும் அந்த இரத்த உறவு இல்லை அப்படின்னா அண்ணாச்சிமார் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எப்பவுமே நீங்கள் ஏசப்பா குறித்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய இரத்தத்தை குறித்து நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். உண்மையிலே இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எனக்கு வளர்ந்த வளர்ச்சி எப்படி தெரியுமாங்க? எப்படி நான் இவ்வளோ வளர்ந்து இப்படி ஊழியக்காரன் ஆனேன் அப்படின்னா அவருடைய ரத்தம் தான். அண்ணாச்சிமாரெலாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எங்கள் கூட எல்லா கூட்டத்துக்கும் ஓடி ஓடி வாரீங்க. உண்மையிலே இந்த ஊழியத்தை நீங்கள் நேசிக்கிறீங்க. ஒரே ஒரு காரியம், ஜீசஸ், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு எப்பவும் இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவரை உறுதியாக நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஏசப்பாட்ட பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு போதும் தகப்பனே, நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா. அப்படி ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். எந்த மனுஷனையும் நீங்கள் பார்க்காதீங்க. ஆமாம், இந்த உலகத்தில் இருக்க சாதாரண இந்த பிரதான ஆசாரியர் அவங்கெல்லாம் பாவிகளாக தான் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. ஆமென். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவர் பரலோகத்தின் தேவன், மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர். உனக்காக அவர் பாடுபட்டிருக்கார், அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் இப்படி ஆசீர்வாதமா இருக்கும்படியாய், நான் உம்முடைய பிள்ளையா இருக்கும்படியா எவ்வளவு தியாகம் செய்தீர் ஆண்டவரே. நீங்க எனக்கு போதுமப்பா. ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. ஆமென். அக்கமாரெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காகவே நாங்கள் வாழ்வோம் தகப்பனே, உமக்காகவே நாங்கள் ஜீவிப்போம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால நாங்கள் மீட்கப்பட்டோம் தகப்பனே. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உம்முடைய இரத்தத்தால நாங்கள் மீட்கப்பட்டோம் தகப்பனே. ஆமெனப்பா. உம்முடைய இரத்தம் மாத்திரமே எங்களை பரிசுத்தமாக்கினதப்பா. உமக்கும் எங்களுக்கும் இருக்க இரத்த உறவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ஜீசஸ். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் குருவி பறவை வாக்கம் பாடியே கவலையின் நீ பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரை அந்த விசுவாசம் கற்றறிவோம். அந்த விசுவாசம் கற்றறிவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு
பேசினீரப்பா, உமக்கு நன்றி. ஆமென். நீர் எங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர் தகப்பனே, எங்களுக்கு உதவிச்சு நீர் வல்லவராக இருக்கிறப்பா. எங்களை ரட்சித்த ஆண்டவர் தகப்பனே, எங்களை நடத்துகிற ஆண்டவர் தகப்பனே, நீங்க நடத்துங்கப்பா. இந்த நாமம் மைப்பட்டு. ஆமென். தொடர்ந்து உடைய பிரசன்ன பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பிரஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.